இன்னும் ஆட்சிக்கு கூட வரல, ஏன் கையெழுத்து கூட போடல, அதுக்குள்ள போக்சோ வழக்கா? இது ஒரு சைடு இருக்க, தாவேகா கூட யாரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், யாரு கூட்டணி வைக்கலன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. கே நகரை சேர்ந்த தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ்ன்ற நபர் தான் 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து பல பேரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திமுக மேல நிறைய விதமா குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா தாவேகா ஒன்றும் கையெழுத்து கூட போடல, அதுக்குள்ள போக்சோ வழக்குப்படி ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, இதுக்காக அண்ணன் என்ன முடிவு பண்ணுவாரு, தங்கச்சிக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பல பேரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பார்த்து இன்ஃப்ளூயன்சர் ஏன் மக்கள் கூட என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்தாவாச்சு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா இருந்ததை விட மோசமா போயிடும் போலயே, இன்னும் கையெழுத்து கூட போடாத இந்த நிலையிலேயே போக்சோ வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு, அதுவும் தாவேகாவை சேர்ந்தவர், அப்பனா ட்ரக்ஸ் பெண்களுக்கான பாதுகாப்புலாம் எங்கேயோ போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி பெரும்பாலுமா மக்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு தீர்வா என்ன இருக்கும் அப்படின்றதையும் அவங்களே சொல்றாங்க. என்ன தீர்வா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அந்த நபருக்கு, கட்சியை விட்டு மொத்தமா நீக்க போடணும் அவரு அப்படின்ற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களை என் அண்ணன், என்னோட மாமா அப்படின்னு சொல்ற பேரு நிறையவே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே விஜய் மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யணும், இப்பவே அவர் செய்ய ஆரம்பிச்சாதான் மக்கள் எதிர்பார்க்கறதுலாம் விஜய் மூலியமா மக்களுக்கு வரும், விஜய் எதிர்பார்க்கறதும் மக்கள் மூலியமா விஜய்க்கு போய் சேரும். இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஆட்சி ரொம்ப ஸ்மூத்தாவே போகும். இல்லைன்னா திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த நிலையில தாவேகா யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், யார் கூட இப்ப கூட்டணி வைக்கிறதா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கூடயும் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இவங்க கூட தான் கூட்டணி வைக்கிறதா ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில இருந்து உங்க கூட யார கூட்டணியில சேர்த்துக்கிட்டாலும் நாங்க கண்டிப்பா உங்க கூட்டணியில வரமாட்டோம், ஏன்னா பாஜக கூட இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய எதிரினாலே பாஜக தானே, அதனால நீங்க கூட்டணிக்கு அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா என்ன தோணுதுன்னா, காங்கிரஸ் கிட்ட வெறும் 5 சீட்டு தான் இருக்கு, 5 சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? பாமகல இருந்து ஒரு 3 சீட்டு கொடுத்தாதான் அட்லீஸ்ட் 8 சீட்டாவது வரும். பாமக வராம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே விஜய் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு தான் சொல்லலாம். இன்னொரு சைடு எப்படி பேசினாங்கன்னா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா பின்னாடி பிளாக்மெயில் பண்றது கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ காசு தராங்க, நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் மெஜாரிட்டி, இந்த மெஜாரிட்டி அவங்க காட்டலன்னா ஆட்சி கலைஞ்சிரும், நான் உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் தரேன், நீங்க வந்துருங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே யோசிக்க தான் செய்வாங்க. நான் கட்சியை சார்ந்து சொல்ல, ஒரு எம்எல்ஏவை சார்ந்து கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை காசு கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஒருவேளை போயிட்டாங்கன்னா ஆட்சியே கலைஞ்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் யோசிக்க கூட செய்யலாம். இதுக்கு ஒரே தீர்வா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி கூட இவங்க கூட்டணி வச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா என்டிஏ கூட்டணி பெரிய கூட்டணி, ஒருவேளை தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இங்க பெரும்பாலுமா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா திமுகவுக்கு அகேன்ஸ்டா இந்நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது அதிமுக தான். அதிமுக தாவேகாவுக்கு பலமா வந்துருச்சுன்னா தாவேகாவை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலுமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அரசியல் வட்டாரங்கள் கூட. இதுல முக்கியமான விஷயமா வேற ஒரு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுல இருந்தும் எப்படியாவது விஜய்க்கு ஆதரவு வேணும், எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் பிரச்சனையில விஜய் மேல கேஸ்லாம் இருக்கு, ஒருவேளை அவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த கேஸை மறுபடியும் தோண்டுவாங்க, அப்படி தோண்டாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட ஆதரவு கண்டிப்பா விஜய்க்கு தேவை. இல்ல அப்படின்னா மற்ற கட்சிகள் என்னன்னா விஜயை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, அவரோட சீட்ல அவரை உட்காரவே விட மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையாவே இருக்கு. ஏன்னா கரூர் விஷயத்துல விஜய் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் மேல என்னென்ன கேஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். BNS 105, BNS 106, BNS 125, BNS 223 இந்த கேஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் மேல மட்டும் இல்லாம ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், ஜனநாயகம் படத்தோட டைரக்டர் இவங்க மேலலாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா கரூர் விஷயத்துல படத்துல சில சீன்களை சேர்த்திருக்காங்க,
சீன்களை சேர்க்கலனாலும் படத்துக்காக சில சீன்களை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனங்களை வச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை அதிமுக கூடயோ என்டிஏ கூட்டணி கூடயோ இவங்க வந்து கூட்டணி வைக்காம போயிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே மிகப்பெரிய கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சா தாவேகாக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தா போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு கூட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.